Hi students, today let us see Geography Unit 2, Climate and Natural Vegetations of India. Today we are going to see Climate and Natural Vegetation of India. In this lesson, the learning objectives are to describe the factors controlling the climate of India, to understand the characteristics of different seasons in India, to know about the rainfall distribution, to stay the different types of natural vegetations and wild animals in India. ஸோ நம்ம இந்த லெசன் என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கிளைமேட்ஸ், இந்தியாவில் இருக்க கிளைமேட்ஸோடைய ஃபேக்டர்ஸும், அதுக்கப்புறமேட்டு டிஃப்ரெண்ட் டைப்பான சீசன்ஸு, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமேட்டு என்ன பார்க்க போகிறோம், நம்ம ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸு, வைல்ட் லைஃபு, அதெல்லாம் பற்றி இந்த லெசனில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்ஸ். We drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why we wear cotton or heavy woolen clothes during cold weather season is North India. ஸோ இப்போது இதில் என்ன சொல்ல வராங்க இன்ட்ரடக்ஷன்லனா, நம்ம நார்மலாகவே என்ன பண்ணுவோம், குளிர் காலத்தில் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக குடிப்போம், ஆனால் வெயில் காலத்தில் நிறைய குடிப்போம். அதே மாதிரி காட்டனு, அந்த லைட் வெயிட்டாக இருக்கிற ட்ரெஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மரில் போடுவோம். இந்த உல்லன் ஷொட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் எப்போ போடுவோம், வின்டரில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி காலநிலைகள் மாறுறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய உடம்பு டெம்பரேச்சரு, நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காஸ்டியூம்ஸும் என்ன பண்ணிக்கிறோம், மாற்றி போட்டுக்கிறோம். தி ப்ரீவியஸ் சாப்டர் யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் த landforms and drainage of our country which deals with the natural environment. In this chapter you will learn about the climate, rainfall distributions, natural vegetations and wildlife of country. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், கிளைமேட்டு என்ன கிளைமேட்டு, ரெயின்ஃபால்ஸு, அதில் எதனால் ஏற்படுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கிளைமேட்டை அஃபெக்ட் பண்ணுது? கிளைமேட் ஆஃப் த இந்தியா அஃபெக்டட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் latitude, distance from the sea, monsoon, wind, relief features and jet streams. இதெல்லாம் வந்து என்னது, இந்த காலநிலைகள் இதனால தான் என்னது கிளைமேட் வந்து மாறுது சொல்கிறாங்க. latitudely India is lies between 8 degree 4 minutes north and the 37 degree 6 minutes north latitudes. The Tropic of Cancer divided the country into two equal halves. The area located to the south of Tropic of Cancer experience high temperature and no severe cold season throughout the year weathers. The area of the north of this parallel enjoy subtropical climate. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நார்மலாகவே என்னது மாட்ரேட்டான கிளைமேட்டில் தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய லேட்டிடியூட், நம்ம அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தீர்க்கக்கோடுகள், அச்சரேகை, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் நமக்கு வந்து என்னது மாட்ரேட்டான இடத்துல தான் நம்ம இருக்கிறதால நம்மளோட இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா distance from the sea. Distance from the sea does not cause only the temperature and pressure variations but also affected the amount of rainfall. A large area of India, especially the peninsular region, is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on climate. நார்மலாகவே என்னது சீயை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கிற உங்களுக்குலாம் என்ன இருக்கும், கிளைமேட்டு ரொம்ப வேரியேஷனாக இருக்கும். இப்போ கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து என்னது அடிக்கடி மழை வரும், வெயில் வந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும், மழை வந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மிடில் உள்ள இன்டீரியராக இருக்கவங்களுக்கு வந்து என்னது அது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கொச்சி டெம்பரேச்சர் அட் த கொச்சி டஸ் நாட் எக்ஸிட் 30 degree Celsius அட் இட்ஸ் லொக்கேஷன் இஸ் ஆன் த கோஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்சூன் விண்டு. இந்த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த climate of India is monsoon winds. These are seasonal revels winds and India remains in the influence of these winds for a considerable part of the year though the sun's rays are vertical. So இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, though the sun rays are vertical over the central part of India during the mid-June, the summer season ends in India by the end of May.
ஸோ நம்மளுக்கு மேல வந்து இது சம்மர் முடிஞ்சாலும் நமக்கு இன்னும் வெயில் அதிகமாக இருக்குது, வெயில் காலத்தில் மழை வர மாட்டேங்குது, மழை காலத்தில் மழை வர மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அது காரணம் என்ன? இந்த மான்சூனில் பருவ காலங்கள், அதுதான் என்ன சொல்கிறோம், மான்சூன் சொல்லுவோம். பருவகாலம், அந்தந்த பருவ காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்காதால தான் நமக்கு என்ன வருது, அந்த climate சேஞ்ச் ஆகுது. ரிலீஃப் இஸ் இந்தியா ஆஸ் அ large great bearing on major element of the climate such as temperature, atmospheric pressure, directions of the wind and the amount of rainfall. The Himalayan acts as a bearer to the bracing cold wind blows from Central Asia and keep the Indian subcontinent warm. ஸோ இந்த ரிலீஃப் வந்து எதுனா நமக்கு வந்து என்னது, நம்ம ஒரு சென்டரில் இருக்கிறதா ரொம்ப இந்த அச்சரேகை தீர்க்கக்கோடுகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது அந்த அளவுக்கு நமக்கு வந்து அதிகமாக இல்லாததால் நம்ம ரொம்ப கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப ஹெவி ரெயினும் கிடையாது, ரொம்ப ரெயினே இல்லாமல் ரொம்ப டெசர்ட் மாதிரியும் கிடையாது. நம்ம வந்து என்ன எல்லா டைப்பான லேண்டும் நம்ம இந்தியாவில் இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சோர்ஸஸ் நேச்சுரல் இது இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் winds blowing in the narrow zone in the upper atmosphere according to the jet streams theory. The onset of the southwest monsoon is derived from the shift of the subtropical westerly jet from the plain of India towards the Tibetan plateau. So jet streamனா நார்மலாக என்னது, ஒரு சுழல் காற்று அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காற்று மாதிரி அந்த ஸ்ட்ரீம் வந்து என்ன பண்ணிடும், அந்த கிளைமேட்டு மழை வர இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, காற்றடிச்சா மழை பெய்யாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான காற்று வரும்போது நமக்கு என்ன வராது, மழை வராது. ஸோ நெக்ஸ்ட்டு மான்சூன்னா என்ன சொல்லியிருக்கேன், பருவகாலம். The word monsoon has been derived from the அரபிக் வேர்ட்லேருந்து மான்சூனுங்கிறது பிரிஞ்சு வந்தது. மியூசியம் which means season, மியூசியம்னா என்னது, சீசன்னு பேர், அது வந்து அரபிக் மொழியில் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீசனல் reversals of wind along the shores of the Indian Ocean, especially over the Arabian Sea. It blows from the southwest or northeast during summer and from the northeast to southwest during winter. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மான்சூன் வந்து என்னது, ஈஸ்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெஸ்ட்டில் மழை பெய்யும், வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சவுத்தில் வரும், சவுத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு அந்தந்த இடத்துல இருக்கிறது மாதிரி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்னு சொன்ன. மான்சூன்ஸ் ஆர் த காம்ப்ளெக்ஸ் மெட்ரோபாலஜி phenomena. Meteorologists have developed the number of the concepts about the region of the monsoons. See, all the pressure and the wind belts, all the global shift northwest at this time intertropical convergence zone. இது என்ன சொல்கிறாங்க, இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ITCZ அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் the meteorologists recognize the 4 distinct seasons in India. They are winter or cold weather season. winter cold எப்போ ஸ்டார்ட் ஆகுது, January to February. pre-monsoon summer or hot weather season, அதாவது சம்மருக்கு முன்னாடி இது சொல்லுவோம் இல்லையா பருவகாலம், அது வந்து மார்ச் டு ஏப்ரல். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லை ரெய்னி சீசன் எப்போ வருது, ஜூன் டு செப்டம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்போ வருது, அக்டோபர் டு டிசம்பர். ஸோ சில்ட்ரன், திஸ் சீசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டடி வெல். வி ஹாவ் 4 types of season: winter cold weather seasons, rainy season, hot season, northeast monsoon season. So don't forget. Next, winter or cold weather seasons. During this period, the vertical rays of the sun fall over Tropic of Capricorn, which is far away from India. Hence, India receives the slanting sun's rays, which results in low characterized by clear kites, fine weather, light normally, winds low humidity and large daytime variations of the temperature. ஸோ இந்த சீசனில் வந்து எப்படி இருக்கும் சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப அதிகமான மழையோ இதுவோ இல்லாமல்
மழை ரொம்ப மாடரேட்டாக இருக்கும். இந்த மீன் டெய்லி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃப்ரம் 22 degrees Celsius in the extreme south to 10 degrees Celsius in the northern plains to 6 degrees in Punjab. ஸோ இந்த பக்கத்தில் நாட்டில் ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்டீரியரில் ஒரு ரேஷியோவும் இதுவும் இருக்கிறதால அது வந்து அது மாடரேட்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இதில் வந்து அந்த அளவுக்கு ரெயின்ஃபால் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது, கம்மின்னு சொல்கிறாங்க. ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் season. During this season, the vertical rays of the sun falls over the peninsular India. Hence, this is the steady increases in temperature from south to north. It is particularly hot and day in the entire country in the initial part of this season. ஸோ இந்த சீசன் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சம்மர் மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து என்னது சம்மரில் வந்து ரொம்ப டைரெக்டாக வந்து அந்த சன்னோட ரே வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து என்னது சன் ரே வந்து சைடு இல்லாமல் ஒரு ஸ்லாண்டிங் டைப்பில் வர்றதால நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் இந்த டைமில் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு மெயினாக என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். ஆல்ரெடி வி ஹாவ் நோன் ரெய்னி சீசன்னால் நல்ல மழை பெய்யும். இதுக்கு என்ன காரணம், அது சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் மோஸ்ட் significant features of the Indian climate. The onset of the south west monsoon takes place normally over the southern tip of the country by the first week of June, advance along the Konkan coast in early June and covers the whole country by the 15th July. The monsoon is influenced by global phenomena like El Niño. Prior of the onset of the southwest monsoon, the temperature of in this India reach up to 46 degrees Celsius. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து என்னது 42 degree Celsius அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இதில் தான் என்னது அது சவுத் இந்தியா வித் lightning and thunder is termed as the break or burst of monsoon. அதாவது திடீர்னு மழை வருது அப்படிலாம் சொல்லுவோம், எதிர்பார்க்காம திடீர்னு வர மழை, இடி மின்னல் அந்த மாதிரி வரும். இப்போ லாஸ்ட் மந்த்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு நல்ல ஒரு திடீர்னு மழை வந்துச்சு இடி மின்னலோட, அந்த மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க burst of monsoon. இப்போ நம்மளோட இதில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே இருக்குது சொல்கிறாங்க, இந்தியாவில் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா மிஸ்ராமில் தான் என்னது ஹையஸ்ட்டு இருக்குது. அது வந்து எங்கே இருக்குது, மேக்லாயில் இருக்குது. லேட்டர் ஆன் திஸ் wind travel towards west east results in the decreased rainfalls from east to west. Overall, about 75% of Indian rainfall is received from this மான்சூன். இந்த ப்ரீ மான்சூன் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நமக்கு வந்து அதிகமாக 75% ரெயின்ஃபால் இருக்குது சொல்கிறாங்க. போஸ்ட் மான்சூன் அண்ட் ரிட்ரீட்டிங் ஆர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். த சவுத் வெஸ்ட் மான்சூன் பீயிங்ஸ் டு பி retreat from the North Indian by the end of September due to the southward shifting pressure belt the southwest monsoon. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இதுக்கப்புறம் வர மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பே ஆஃப் பெங்கால்லேருந்து உருவாகும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் உங்களுக்கு கிளியராக தெரியும், சவுத் வெஸ்ட் மான்சூன் பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லேருந்து என்ன பண்ணுது, வெஸ்ட் சைடு போகுது பார்த்தீங்களா, சவுத் சைட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகுது, அதுதான் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா நார்த்லேருந்து அப்படியே ஈஸ்ட்டுக்கு வருது பாருங்கள், ஈஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் சவுத்துக்கு வருது. இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு ரெயின் வரும். கண்டிப்பாக இந்த மேப் கேட்கும்போது உங்ககிட்ட இந்த ஹெட்டிங் தான் கேட்பாங்க, மார்க் த சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா, இல்லைனா நார்த் ஈஸ்ட் மான்சூன் இன் இந்தியா அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த to blow from the north, hence it is blow the southeast monsoon. Post monsoon seasons is the associated with the establishment of the north earliest wind system over the Indian
subcontinent. Andhra Pradesh, Tamil Nadu, Kerala and South Interior Karnataka receives good amount of rainfall accounted for 35% of their annual total. ஸோ நமக்கு வந்து 35% நம்மளை சுற்றி சவுத் சைடில் இருக்க ஜோனலுக்கு இந்த டைமில் தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. நமக்கு இதில் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த சீசன் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு நவம்பர். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். த ஆவரேஜ் annual rainfall of India 118 சென்டிமீட்டர். நம்ம நாட்டில் வந்து ஆவரேஜாக பெய்கிற மழையோட இது என்னது 180 centimeter. However, the spatial distributions of the rainfall in the country is highly uneven. About 11% area of receives 200 centimeters of rainfall. 120% of area receives 125 to 200. இப்போ இதில் ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா the western coast, அசாம், சவுத் மேகாலயா. அதிகமாக மழை பெய்கிற இடம்னா பார்த்தீங்கன்னா the whole ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன், now south west part of the Uttar Pradesh, western Madhya Pradesh and the entire Deccan Tract of Plateau region, east west coast except a narrow strip of the Tamil Nadu coast receives a low rainfall less than 100 centimeters. The rest of the area receives the rainfall ranging between 100 to 200 centimeters. ஸோ நம்ம நாட்டில் வந்து 100 to 200 centimeters கம்பல்சரி என்னது நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ சில்ட்ரன். Students, now we are going to see the next topic, natural vegetations. Natural vegetations refers to the plant community unaffected by man either directly or indirectly. It has its existence in certain natural environment. Natural vegetations includes all plants life forms such as trees, bushes, herbs and forbs etc. that grows naturally in an area and have been left undisturbed by humans for the long time. Climate, soil and landform characteristics. ஸோ இந்த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிற காடுகள், மலைகள், குன்றுகள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட என்வாயர்மெண்டலில் வந்து நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோம் அதை பற்றி தான் இது. ஓகேவா? ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இதில் வந்து நம்ம மெயினாக இந்த இந்தியன் வந்து on the basis of the above factors, the natural vegetations of India can be divided into following types. Tropical evergreen forests. These forests are found in areas with 200 centimeters or more annual rainfall. 200 rainfall சென்டிமீட்டருக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட்டில் தான் தண்ணி நிறைய மழை வருது அப்படி சொல்கிறாங்க. இது எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் கோஸ்ட் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, அந்தமான் நிக்கோபார், ஐஸ்லாண்ட், அசாம், West Bengal, Nagaland, Tripura, Mizoram, Manipur and Meghalaya states have these types of forests. These most important trees are rubber, mahogany, ebony, rosewood, coconut, bamboo, chinta, candies, palm, iron, cedar have not been fully exploited due to the lack. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த டைப் ஆஃப் ட்ரீஸ்லாம் வந்து இந்த டிராஃபிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிராஃபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி டைப்பில் இந்த ஊருங்களில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. த டிராஃபிக்கல் டெலிஷியஸ். நெக்ஸ்ட்டு த டிராஃபிக்கல் டெலிஷியஸ் ஃபாரஸ்ட். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் திஸ் ஏரியா வித் 100 to 200 centimeters annual rainfall. இங்கே வந்து 100 to 200 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபாரஸ்ட் கிடைக்கும். இந்த ஃபாரஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, மான்சூன் ஃபாரஸ்ட்டும் சொல்லுவாங்க, பருவகால காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இதனால நிறைய மழை, இந்த காடுகளால் தான் பருவகால மழை பெய்யுதுன்றதால இந்த மான்சூன் ஃபாரஸ்ட்டும் சொல்லுவாங்க. இது அதிகமாக எங்கே இருக்குன்னா, ஹிமாலயன் ரீஜன் ஃப்ரம் பஞ்சாப் டு அசாம் அண்டு பீகார், வெஸ்ட் பெங்கால், சென்ட்ரல் இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சண்டிகர், சவுத் இந்தியா, Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh, Tamil Nadu and Kerala states are
notable for this type of forest. இதில் என்னென்ன இதெல்லாம் அதிகமாக இருக்குன்னா சால், teak and sal are the most important trees. Sandwood, rosewood, kumkum, bamboo and tenchur are the other trees of economic importance. Economic importance இருக்கிற ட்ரீஸ்லாம் வந்து அதிகமாக இந்த டைப்ஸ் ஆஃப் காடுகளில் தான் இருக்குது. the tropical deciduous forestல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the tropical dry forest. these found are in the areas with 50 to 100 centimeters 50 to 100 centimeters மழை வர அளவுக்கு இந்த காடுகள் உதவியாக இருக்குது. they represent the traditional type of forest. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. இது அதிகமாக எந்த ஏரியாவில் இருக்குன்னா ஈஸ்ட் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, வெஸ்ட் கர்நாடகா அண்ட் ஈஸ்ட் தமிழ்நாடு. த இம்பார்ட்டன்ட் ஸ்பைசஸ் ஆஃப் திஸ் இதில் என்னென்ன டைப் ஆஃப் மரம் இருக்குது பாருங்கள். பேனியன், ஆம்லட்ஸ், பாலஸ், ஆலூஸ், கீகஸ், பேம்ப்ளூஸ், இதெல்லாம் வந்து என்னது இந்த டெலிஷியஸ் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நார்த் குஜராத் அண்ட் சவுத் வெஸ்ட் பஞ்சாப் தே ஆர் தி ஃபவுண்ட் இன் வெரி ட்ரை பார்ட் ஆஃப் திஸ் டீக்கன் பிளான்ச்சூர் இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். பேம்பூல், கீகர் அண்டு வைல்டு பாம்ஸ் காமன் இன் திஸ் ட்ரீஸ் ஃபவுண்ட் ஹியர். ஸோ இந்த ட்ரை ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டோம். அங்கே இருக்கிற இதுவும் எந்தெந்த ஊரில் இருக்குது காடுகள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மவுண்டன் அண்டு மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டு. இந்த மவுண்டெயின் ஃபாரஸ்ட், மவுண்டெயின்னாலே நம்ம இமாலயஸ் தான். இமாலயன்ஸ்லேயே 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஈஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட்டு, இன்னொன்று வந்து வெஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட். இந்த ஈஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 200 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி நமக்கு ட்ரெயின் வந்து அங்கே கிடைக்கிது நமக்கு. த வெஜிடேஷன் இஸ் எவர்கிரீன் டைப் ஆஃப் த altitude between 1200 and 2400 found types of forests. All oak, lateral, amural, chestnut, simon are the main trees from 1200 to 2400 meters. இங்கே என்னென்ன மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் இமாலயன் ஃபாரஸ்ட். the rainfall of this region is moderate. இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ஓரளவு மீடியமாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து 900 up to 900 மீட்டர்ஸ் வந்து இடைவெளியில் இந்த வெஜிடேஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா 900 to 1800 வரைக்கும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. காமனாக இருக்கிற ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர் அந்த ட்ரீஸ் தான் ரொம்ப காமனாக இங்கே அதிகமாக சால் அந்த மாதிரி இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பின் ஃபாரஸ்ட். இட் அக்யூஸ் Next in the Alpine forest occurs all along the Himalayan with above 2400 altitude. These are the purely having coniferous trees. Oak, silver fir, pine and jumper is the main trees of these forests. The eastern part of Himalayas, இது வந்து eastern part of Himalayas in the Alp forest அதிகமாக இருக்குது. Tidal forest. These forests occurs around the delta enriches. இது வந்து டெல்டாஸ் இருக்கிற ஏரியாவில் அதிகமாக இருக்குது. டெல்டா ஆஃப் த கங்கா பிரம்மபுத்திரா இஸ் த லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். த ரிவர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் த டைடல் ஃபாரஸ்ட். தீஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த டைடல் ஃபாரஸ்ட் தான் என்ன சொல்கிறாங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்கன்றதையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஃபாரஸ்ட். கோஸ்டல் ஃபாரஸ்ட்னாலே நமக்கே தெரியும், இந்த காடுகள் வந்து இது எங்கே அதிகமாக இருக்கும், நிறைய தண்ணி இங்கே ஏரி குளம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட் தான் கோஸ்டல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவரியன் ஃபாரஸ்ட். ரிவரியன் ஃபாரஸ்ட்டும் ரிவர்ஸ் இருக்கிற அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கிறது ரிவரியன் ஃபாரஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் அலாங் த ரிவர்ஸ் ஆஃப் த காதர் ஏரியாஸ். காதர் ஏரியாஸில் அதிகமாக இங்கே வந்து என்னென்ன இருக்குது, டாம்ரிஸ்க் அண்டு டாம்ரின் ட்ரீஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. கிரேட் பிளெயின் ஆர் மோர் prominent for this type of natural vegetations. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், வைல்ட் லைஃப்ஸ். ஃபாரஸ்ட்னு வரும்போதே நமக்கு வைல்ட் லைஃப்பும் அதில் சேர்ந்து தான் வரும் இல்லைங்களா. அந்த டேர்ம் வைல்ட் லைஃப் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் அண்டு எனி ஹேபிட்டட் ஆர் இன் நேச்சர். வைல்டு அனிமல்ஸ் ஆர் நான் domesticate animals and included both vertebrates, fish, amphibians, reptiles, birds and mammals. ஸோ இதில் வந்து ஃபிஷ்ஷு பூச்சிங்கள் அந்த வகையானதெல்லாம் கூட இதில்
இன்டர்பிரெட்ஸ், பீட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், மோத்ஸ் இதெல்லாம் கூட இதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஒரு ஊர்லேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்ட்ரி இஸ் home to tiger, lion, leopards, snow leopards, python, wolves, fox, bears, crocodiles, rhinos, camels, wild dogs, monkeys, snakes, antelopes, spices, deer spices, varieties of bisons and the mighty Asian elephant. நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய ஜூலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி அதுக்குரிய பாதுகாப்போட ப்ரொடெக்ஷன்ஸோட அது வச்சுருக்காங்க. த இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து IBW வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 1952. 1952 என்ன பண்ணுறாங்க, வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இதை ஆஃப் enacted வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் இந்தியாவில் வந்து பர்பஸாக ஓப்பன் பண்ணது எப்போது, 1972 வந்து இந்தியாவில் ப்ரொடெக்டிவாக இது நம்ம இது பண்ணணும், இந்த மாதிரி இல்லீகலான ப்ராசஸ்லாம் ஸ்மக்லிங்னு அதை கொடூரப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு 1972 தான் ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. The conversion of biological diversity CBD in 1992 recognized the sovereign right of the state of use their biological resources. So next இந்த ஆக்டுக்கு அப்புறம் 1919 ஆக்டுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், the preserve the country's rich and diverse wild animal, the network 102 natural parks and 515 wild animal sanctuaries across the country. 102 நேஷ்னல் பார்க்கும் 515 வைல்டு லைஃப் சாங்சுரி பேர்ட்ஸ்க்கான இதுவும் வச்சுருக்கோம். Biosphere rivers are the protected area of land, coastal, environmental wherein people are illegal component. So biosphere நம்மளுடைய the Indian government has established 18 biosphere rivers in the which protect large area of natural habitat and often include one or more national parks preserve. So நம்ம காடு அந்த விலங்குகளுக்குரிய பயோஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி காடுகள் கூட அமைச்சு வச்சுருக்கோம். 11 of the 18 biosphere reserves, Gulf of Mannar, Nandadevi and the Nilgiris, Nokak, Panchbandri, Simla Pal, Sundarban, Agasthyar Malai, Great Nicobar, Kanjangja and the Amarkath of the India fall under this type of man and biosphere program of UNESCO. ஸோ இந்த மாதிரி பயோஸ்பியர் இதுக்காக இந்த விலங்குகளுக்காக காடுகளை வச்சுருக்கிறது என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு டைப் ஆஃப் காடுகளை வந்து ரொம்ப பத்திரமா யுனெஸ்கோவோட கண்ட்ரோலில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த பயோஸ்பியரும் வந்து என்னது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஃபாரஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அதெல்லாம் கூட நம்மளுடைய இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த லெசனில் எல்லா டைப்ஸ் ஆஃப் climate பார்த்தோம், அப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. Now let us see the summary of this lesson. Climate of India is labeled as tropical monsoon type. There are 4 seasons in India. They are winter season, hot weather, southwest monsoon and northeast monsoon. Natural vegetation refers to a plant community unaffected by man either directly or indirectly. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய கிளைமேட்டை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுடைய கிளைமேட்டை வந்து டிராபிக் ஆஃப் மான்சூன் அப்படி சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த இது பருவகால மழை பருவகாலங்களை வச்சு தான் நம்மளுடைய கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 சீசன்னாக நமக்கு வந்து மாறி இருக்குது. ஒன்று வந்து வின்டர் சீசன், நார்மலாக நமக்கு தெரியும் இல்லையா. ஹாட் வெதர் அப்படின்னா சம்மர் சீசனு. சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு பருவகாலம் அப்படி சொல்லுவோம். தென்மேற்கு பருவகாலம், வடகிழக்கு பருவகாலம், இந்த மாதிரி 4 டைப்பான சீசன்ஸ் இருக்குது. நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அதுவாக அழியிறதை விட நம்ம டிரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ நம்ம பிளான்ட்டை ஏதாவது பண்ணால் தான் நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அழிஞ்சு போகும். So students, I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you children.